Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோல கோதுமை மாவு வச்சு ரொம்பவே சுலபமா பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்டன்ட் பாயாசம் எப்படி பண்ணலாம்னு தான் फ्रेंड्स பார்க்க போறோம். இந்த பாயாசம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். 15 நிமிஷத்துக்குள்ளாடி செஞ்சு முடிச்சிரலாம். சோ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் சூடானதும் 2 ரசகதளி பழங்களை இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். நீங்க எந்த வெரைட்டி பழனாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா நல்ல பழுத்த பழங்களா யூஸ் பண்ணுங்க அப்பதான் நல்லா இருக்கும். இத லைட்டா இந்த மாதிரி வதக்கி விடுங்க. இப்போ இது ரெடி ஆயாச்சு. இத ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா இது கூட கொஞ்சமா நட்ஸ் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கொஞ்சமா முந்திரி பருப்பும் கொஞ்சம் காஞ்ச திராட்சையும் அது கூட சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டேன். நீங்க வேற நட்ஸ் இது கூட சேர்த்து வறுத்து எடுக்கணும்னா கூட வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுல்ல 4 டேபிள்ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 4 ல இருந்து 5 பேர் குடிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய வேணும்னா நிறைய அந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதுல கட்டி எதுவும் இருக்க கூடாது. அந்த மாதிரி இத நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம ஏற்கனவே mix பண்ணி வச்சிருக்கிற அந்த கோதுமை கலவையை இதல சேர்த்துறலாம். இதல சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்க்கு மாத்திட்டு இத நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டா சீக்கிரமாவே இது கட்டியாயிரும். அப்புறம் அந்த கோதுமையோட பச்சை வாசனை போகாது. சோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி கலந்து விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ இது கூட இனிப்புக்காக நான் ஏற்கனவே கொஞ்சமா சர்க்கரையை நான் வந்து தண்ணியில கரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது வந்து ஒரு பாகு மாதிரி காய்க்க வேண்டாம். லைட்டா mix பண்ணா மட்டும் போதும் தண்ணியில. சோ இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதை இப்ப இதல சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும்னா நீங்க கூட கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதல சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு அப்புறம் இது கூட கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துறலாம். நல்ல வாசனையா இருக்கும். அது கூடவே கொஞ்சமா சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க. இதோட ஃப்ளேவர் பிடிக்கலனா இத ஸ்கிப் பண்ணிரலாம். ஆனா சுக்கோட ஃப்ளேவர் வந்து நிஜமாவே நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு டேஸ்ட் பேலன்ஸ்க்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா mix பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட தேங்காய் துருவி சேர்த்துறலாம். நான் இன்னைக்கு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்க போறேன். சேர்த்துட்டு இத நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம். இப்போ ஃபைனலா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சிக்கிட்ட அந்த பழங்கள், முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை இதெல்லாம் சேர்த்துறலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் சேர்த்தா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த பாயாசத்தோட டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இது வந்து நல்ல சூடு ஆறிச்சுனா நல்ல கட்டியா மாறிரும். குடிக்கிறது கரெக்ட்டான பதத்துக்கு வந்துரும். நான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல தான் சர்வ் பண்ண போறேன். பாருங்க நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் இந்த பாயாசம் வந்து நல்ல கட்டியா மாறி இருக்கு. அப்படியே குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இன்ஸ்டன்ட்டா இத prepare பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம Do Food சேனலுக்கு subscribe கொடுங்க. பக்கத்துல இருக்க bell ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். Thank you friends.